தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் சென்னை டி-நகர் ரங்கநாதன் தெரு மற்றும் ஈரப்பகுதிகளில் வணிக வளாகங்களில் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், தீபாவளி வந்துட்டா மக்கள் என்ன சொல்றாங்க? இன்னும் அந்த 2-3 நாட்கள் தான் இருக்குது. அது கடைசி நேரம் பர்ச்சேஸ் என்பது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்கு இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வரைய கால அவகாசம் இருக்கிறதால டி-நகர் எப்போவும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இந்த டைமில். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் டைம் ஆக ஆக இந்த க்ரௌடு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாதுகாப்பு பணியில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க காவல்துறை. சில பேர் மஃப்டிலையும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும் என்பதுதான் காவல்துறையுடைய கோரிக்கையாக இருக்கு. உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் இந்த தீபாவளி ஷாப்பிங்கை பண்ணுறதுக்காக மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்திருப்பது காட்சிகளாக பார்க்க முடியுது. மக்கள் சொல்வது ஒன்று தான், இந்த தீபாவளி ஷாப்பிங்கிறது இந்த மழை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு குறுக்கிடுது. இது 2 பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை பிளான் பண்ணி வரக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை, மக்களை நம்பி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் இந்த மழை வந்து சிறிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால சொல்லுங்க. தீபாவளி ஷாப்பிங் ஈடுபடுவதற்காக மக்கள் டி-நகர் பகுதிகளில் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு அவங்க உறவினர்களோட வந்து இந்த ஷாப்பிங்கை செஞ்சுட்டு போறத மக்கள் வந்து வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஏராளமானோர் மக்கள் வருவதால் பாதுகாப்பு பணியில் காவல்துறை ரொம்ப தீவிரமாக வந்திருக்கிறத பார்க்க முடியுது. தீபாவளி ஷாப்பிங் வந்திருக்கீங்களா? ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா? இல்லை, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. க்ரௌட் எப்படி இருக்கு? நார்மலாக தான் இருக்கு. வீக்கெண்ட் தான் அதிகமாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓரளவுக்கு எப்படி இருக்கு? இல்லை, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து ஒவ்வொருவரும் இது மாதிரி தங்களோட குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் பிள்ளைகளுடனும் வந்து இந்த தீபாவளி ஷாப்பிங்கை வந்து போயிருக்கிறத பார்க்க முடியுது. உற்சாகமாக இந்த மாலை பொழுதைய மக்கள் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றது காவல்துறை சார்பாக தொடர்ச்சியாக எச்சரிக்கை எடுத்து வராங்க. மாலை நேரத்தில் மழை இருக்கும்ன்றதுக்கான வாய்ப்பும் இருப்பதால் அதுக்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் காவல்துறையினுடைய மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கு. அதை வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக மக்களுடைய ஷாப்பிங் ஆனது இந்த இடத்துல வந்து அதிக அளவில் இருக்கிறது. டி-நகர் ரங்கநாதன் தெரு முழுவதும் மட்டுமல்லாமல் இந்த டி-நகர் பகுதி முழுவதுமே வியாபாரம் களை கட்டியது. தீபாவளி ஷாப்பிங் தொடர்பான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சுபாஷ்.